இன்னைக்கு சட்டசபை முதல் நாள் கூட்டம் நம்ம சென்னையில் இருக்கிற சட்டசபையில் பரபரப்பாக துவங்கி இருந்தது. இப்படி இருக்க முதல் நாளே இப்படியா அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகக்கூடிய அளவுக்கு ஆளும் திமுக கட்சி அதே போல எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக இரண்டு பேருமே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிற மாதிரியான பரபரப்பான சம்பவம் இன்னைக்கு சட்டசபையில் நடந்து முடிஞ்சிருக்கு. முக்கியமாக அமைச்சர் துரைமுருகன் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவரை பார்த்து உச்சக்கட்ட கோபம் கத்தி பெஞ்சை அடிச்சு கத்துற மாதிரியான பரபரப்பான சம்பவம் இன்னைக்கு சட்டசபையில் நடந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு சட்டசபையில் என்னதான் இரண்டு கட்சிக்கும் இடையே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சட்டசபை முதல் நாள் துவங்கின இதே நேரத்தில் மதுரையில் மிகப்பெரிய போராட்டம் இப்போ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதாவது மதுரையில் பழம்பெரும் டங்ஸ்டன் அப்படிங்கிற சுரங்கம் ஒன்று இருக்கு. அந்த சுரங்கத்தை முன்னதாக மத்திய அரசு அவங்க சுரங்கத்தை தோன்றதுக்கான டெண்டர் ஏலம் விடுறப்ப ஆளும் திமுக அரசு அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ அந்த சுரங்கத்தை தோண்டக்கூடாது, அந்த பகுதிகளில் பல பழமை வாய்ந்த கலை பொருட்கள், பழமை வாய்ந்த வரலாறு, இப்படி நிறைய விஷயம் அந்த சுரங்கத்தை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் இருக்கு. முக்கியமாக கனிம வளங்கள் பல அந்த இடத்துல இருக்கு. இந்த சுரங்கத்தை தோன்றதுனால அந்த பகுதியை பயங்கரமாக பாதிக்கப்படும் அப்படின்னு மதுரை மக்கள் எல்லாருமே இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை மத்திய அரசு தோண்டக்கூடாது அப்படின்னு இப்போ இந்த நேரத்தில் மதுரையில் பயங்கரமாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு ஒப்புதல் கொடுத்ததுனால தானே மத்திய அரசு அவங்க ஏற்கனவே டெண்டர் விட்டுட்டு இப்போ அந்த சுரங்கத்தை தோன்றதுக்கான வேலையில் இறங்கியிருக்காங்க. நீங்கள் எதுக்கு இந்த டெண்டரை ஏலம் விட ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு திமுக அரசை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா சரம் மாதிரியான இந்த கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதே போல் மக்களும் அந்த இடத்துல இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம் அப்படின்னு திமுக அரசு மேலே எடப்பாடி பார்த்தீங்கன்னா அவர் நேரடியான குற்றத்தை சாட்ட உடனே கோபமாக பார்த்தீங்கன்னா துரைமுருகன் எந்திரிச்சு பயங்கரமாக கத்தி பெஞ்சை அடிச்சு பயங்கரமாக சத்தம் போட்டு துரைமுருகன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதில் கொடுத்திருந்தாரு. நாங்கள் இதுக்கு முன்னாடி மக்கள் இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்திருந்தா இந்த ஒப்புதலை கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிறோம், என்னதான் நடந்தாலும் மத்திய அரசை இந்த சுரங்கத்தை நாங்கள் தோண்ட விட மாட்டோம். மக்கள் இதுக்கு இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ அடிச்சு சொல்றோம், இந்த சுரங்கத்தை மத்திய அரசு தோன்றதுக்கு மாநில அரசான நாங்கள் ஒப்புதல் தரவே மாட்டோம் அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் ஒப்புதல் கண்டிப்பாக எப்பயும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற தீர்மானத்தையும் இன்னைக்கு சட்டசபையில் நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை கடைசியாக சுமூகமாக முடிஞ்சிருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அதே போல துரைமுருகன் இவங்க இரண்டு பேருமே மாறி சண்டை போட்டுக்கிற மாதிரியான வாக்குவாதம், மிகப்பெரிய சண்டை சச்சரவு மாதிரியான சம்பவம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சட்டசபை முதல் நாள்லயே நடந்திருக்கு.